மூக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். இனி இந்த வீட்டுக்கு வர 10 ரூபா காசா இருந்தாலும் அது என் மாப்பிள்ளையோட பிசினஸ்ல இருந்து வர்ற காசா தாண்டா இருக்கு. முட்டாளுங்களுக்கு அள்ளி கொடுக்கறத விட புத்திசாலிக்கு கிள்ளி கொடுத்தா போதும், அவன் பொழைச்சுக்குவான். என் மாப்பிள்ளை புத்திசாலிரா, அதனால நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மொத்த சொத்தையும் அவருக்கே கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இனிமேல் ஃபைனான்ஸ் பண்றது, ரியல் எஸ்டேட் பண்றதுன்னு எதுவும் பண்ற ஐடியா இல்லை எனக்கு. இந்த பாரு, உங்க 2 பேத்துக்கு உருப்படணும்னு ஐடியா இருந்தா மாப்பிள்ளை கிட்ட வந்து ரெசார்ட்ல வேலை செய்யுங்க, மாச சம்பளம் போட்டு தர சொல்றேன். தம்பி, ஊருக்குள்ள நல்ல ஃபைனான்சியர் எவனாவது இருப்பான், அவனை பார்த்து ஃபைனான்ஸ் கேளுங்க. இந்த தடி மாடுகளோட சுத்திட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. என்னங்க உங்க அப்பாவே இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி விடுங்க, நான் வேற ஃபைனான்சியர் பார்த்துக்கிறேன். பாத்தியாமா உன் புருஷனுக்கு என்ன திமிருன்னு எப்படி பேசிட்டு போறாரு பாருங்க. எப்படி நாங்க அவங்க கிட்ட கையை கட்டி வேலை பார்க்கணும், அதுக்கு இவர் சம்பளம் போட்டு கொடுப்பாராமா? பிச்சை கூட எடுப்போம், ஆனா அப்படி வந்து ஒரு நாள் நிக்க மாட்டேன்னு உன் புருஷன்ட்ட சொல்லு. என் மாப்பிளைக்கு மொத்தத்தையும் கொடுப்பேன்னு சொல்றாருல, ஒரு நாள் மொத்த குடும்பத்தையும் இழுத்து தெருவில் கொண்டு வந்து விட போறான். அப்பதான் அவருக்கு உரைக்கும். பாதோர போலாம், வாடா. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? எதுக்குங்க அப்படி பேசிட்டு வந்தீங்க? அவனுங்களும் பாவம் தானே. ஈஸ்வரி மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசா? அவனுக்கு செஞ்சது தப்புதான், அதுக்குன்னு இப்படி அங்க பேசுவீங்க? பிள்ளைங்க மேல கொஞ்சமாச்சும் பாசம் இருந்திருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா? அவனுங்க மேல பாசம் இருக்கிறதுனாலதான் இப்படி பேசிட்டு வந்தேன். நான் முன்னாடி இருந்தே அவங்கள கண்டிச்சு வளர்த்துருக்கணும், விட்டதுனால தான் இப்படி சுத்துறானுங்க. இப்பவும் கண்டிக்கலன்னு வையி, கெட்டு குட்டிச்சவரா போயிடுவானுங்க. மாப்பிள்ளை எவ்வளவு பொறுப்பா இருக்காரு. அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. கொஞ்சமாவது வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் பொறுப்பு வரும். அதனால தான் விரட்டி விட்டேன். அது புரியாம பேசாத. அடியாத மாடு படியாது. அவனுங்கள எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தவறு 1000 தான் இருந்தாலும் அவனுங்க எனக்கும் பிள்ளைங்க தான். வேணே வேணே, அப்பா சாமி ரூம்ல போட்டோ வச்சிருந்தனே பாத்தியா? உன்னத்தம்மா கேக்குறேன், மாப்பிள்ளை போட்டோவை பாத்தியா இல்லையா? பார்த்தேன். அப்போ பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாமா? வேண்டாம்ப்பா. வேண்டாமா? ஏன் வேண்டாம்? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. பிடிக்கலையா? பையன் நல்லத்தனமா இருக்கான். எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? அதான் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன். பிடிக்கலன்னா பிடிக்கல, அதுக்கெல்லாம் எதுக்கு காரணம் கேக்குறீங்க? இப்படிதான் இதுக்கு முன்னால ஒரு மாப்பிள்ளை போட்டோவை காமிச்சேன், அவனையும் பிடிக்கலன்னு சொன்னேன். அதுக்கும் முன்னாடி ஒரு மாப்பிள்ளை போட்டோவை காமிச்சேன், அவனையும் பிடிக்கலன்னு சொன்னேன். இப்படி காட்டுற மாப்பிள்ளை எல்லாத்தையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்பா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல?
என்னை பார்த்தா உனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா? ஏன் பிடிக்கலன்னு கேட்டா காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. இதுக்கு மேல உனக்கு நான் எங்க போய் மாப்பிள்ளை பார்க்கறது? இல்ல மனசுல வேற எவனையாவது நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. கேக்குறேன்ல, காதுல விழல? எவனையாவது லவ் பண்ணி தொலைச்சிருக்கியா? சொல்லுவே நீ. அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்னத்துக்கு பாக்குற மாப்பிள்ளை எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ ஒத்த பொண்ணா இருக்கியன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. சரி, போய் தொலையட்டும். இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ற, விட்டுறேன். ஆனா ஒண்ணு, அடுத்து நான் எந்த மாப்பிள்ளைய பார்க்கறனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பவும் பிடிக்கலங்கிற பதில் உங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? சரி, சரவணன் மாமா கிட்ட பேசலாம். என்ன வேணி கால் பண்றா? சொல்லு வேணி. ஹலோ, எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கம்மா. நீ? இருக்கேன் மாமா. வீட்லயா இருக்கீங்க? ஆமாம்மா, சொல்லு. ஈஸ்வரி உங்க கூட இருக்காளா? யாராவது கூட இருந்தா நான் எப்படி ஃபோன் அட்டன் பண்ணுவேன்? ஆமா இல்ல? என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம் சொல்லு. சும்மாதான் மாமா. செந்தில் மாமாவோட வேலை என்னாச்சுன்னு கேட்க கால் பண்ண. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் வேணி. கரெக்டான நேரத்தில் நீ ஹெல்ப் பண்ணலன்னா இந்த வேலையே உனக்கு கிடைச்சிருக்காது. பரவாயில்ல மாமா, என்னோட சொந்தத்துக்கு தானே நான் உதவி பண்ணேன். இதுல என்ன இருக்கு? வேலை கிடைச்சிருச்சுன்னா அடுத்து செந்தில் மாமாவோட கல்யாணம் தானே. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இனிமேதான் பார்க்கணுமா மாமா? நீ என்ன கேட்கறன்னு எனக்கு புரியுது. ஏங்க, என்னங்க காஃபி? ஆமா, யாரு போன்ல? ரேணுகா தான். காஃபி தானே, வை, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ரேணுகா கிட்ட தானே பேசுறாரு. அதை இங்க இருந்து பேசலாமே. எதுக்கு போன் எடுத்துக்கிட்டு தனியா போறாரு? சொல்லுவே நீ. யாரு? ஈஸ்வரியா மாமா? ஆமா, நான் உன்கிட்ட பேசுறது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அதான் என் தங்கச்சிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேணி, நீ உன் மனசுல என்ன நினைப்புல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு நீ கோயில்ல சொன்னதை வச்சு உனக்கு செந்தில கட்டிக்கணும்னு ஆசை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ அந்த காசு நான் கட்டிக்க போறவனுக்கு கொடுக்க போற வரதட்சணை தான்னு சொன்னியே, அதுவே உன் மனசுல உள்ளத சொல்லாம சொல்லிருச்சுமா. அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன், செந்திலுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. கரெக்டான நேரம் வர்றப்ப நானே உங்க வீட்டில் வந்து பேசுறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறையவே இருக்கு மாமா. அப்புறம் என்ன, அந்த நம்பிக்கையோட இரு. உனக்கும் செந்திலுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் இதை வெறும் வார்த்தையா சொல்லல, உனக்கு வாக்கா கொடுக்குறேன். கண்டிப்பா எதிர்ப்பு வரும், ஆனா அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையும், அதுக்கு நான் கேரண்டி. நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன், என்ன நம்பு. சரி மாமா. சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஈஸ்வரி, காஃபி குடிக்கிறேன்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. காஃபி ஆறி இருக்கும், வேற போட்டு எடுத்துட்டு வரவா? இவ்வளோ கேஷுவலா பேசுறா? அப்படின்னா நம்ம பேசிட்டு இருந்தப்போ இவ வரல போல. என்னங்க? ஒன்றும் இல்லை ஈஸ்வரி, நான் குளிக்க போறேன்.
காஃபி வேண்டாம் விட்டுரு. சரி. ஹலோ. ஹலோ அண்ணி, நீங்களா? அண்ணன் இல்லையா? அவரு பாத்ரூம்ல இருக்காரு. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல அண்ணி, அண்ணன்கிட்ட பேசன போல இருந்துச்சு, சும்மா தான் கால் பண்ணேன். இவ்ளோ நேரம் நீ அண்ணன்கிட்ட தானே பேசிட்டு இருந்த, அப்புறம் என்ன? அண்ணன் கிட்டயா? நானா? ஆமா. இல்லையா அண்ணி, காலையில இருந்த அண்ணனுக்கு நான் எந்த காலும் பண்ணலையா அண்ணி? நான் இதை வெறும் வார்த்தையா சொல்லல, உனக்கு வாக்கா கொடுக்குறேன். கண்டிப்பா எதிர்ப்பு வரும், ஆனா அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையும், அதுக்கு நான் கேரண்டி. நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன், என்ன நம்பு. அண்ணி, லைன்ல இருக்கீங்களா? ஆ ஆ ஆ இருக்கேன். நான் ஏதோ வேற ஞாபகத்துல கேட்டுட்டேன். உன் அண்ணன் வந்ததும் நான் கால் பண்ண சொல்றேன், ஓகேவா? சரி அண்ணி. சரி, நான் வச்சிடுறேன். ஏதோ நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. எதுக்கு ரேணுகான்னு போய் சொன்னாரு? யார் நம்பர் இது? செக் பண்ணி பாப்போம். பாத்துடி, இந்த மாதிரி அம்மா பேச்ச கேக்குற பிள்ளைங்கனாலே டேஞ்சர். என் சரவணன் அப்படிலாம் இருக்க மாட்டான். நான் இதை வெறும் வார்த்தையா சொல்லல, உனக்கு வாக்கா கொடுக்குறேன். ஆனா இதுக்கப்புறம் உனக்கு வரப்போற இழப்ப யாராலையும் தடுக்க முடியாது, அது தெரியுமா உனக்கு? ஹலோ. ஹலோ ராஜசேகர், நான் பிரகாஷ் பேசுறேன்யா. சொல்லுடா. நான் ஒரு வேலை சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? ஆமால, மறந்தே போயிட்டேன்டா. நான் பேசிட்டு உன் லைனுக்கு வரேன். சரியா, அது எப்படியாவது முடிச்சு கொடுத்துறியா? சரிடா, முடிச்சிடறேன். இந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நல்ல வேலைக்காரன் சரவணன் தான். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவன் இதை செய்வானான்னு தெரியலையே. ரம்யா வெளிநாடு போகிறத நீ தான் தடுக்கணும்னு வீடு தேடி போய் கேட்டோம். அதுக்கே நீங்கள் என்னை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டான். இப்போ இதை எப்படி கேட்கறது? சரி, வேற வழி இல்லை. சரியான ஆள் யாரும் இல்லாதப்ப அவங்கிட்ட கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. வேலை விஷயம் தானே, கேட்டு பார்த்துருவோம்.
இவரா? ஐயோ. முதலாளி இதுக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ. சரணா, நல்லா இருக்கியாப்பா? ஆ இருக்க முதலாளி, சொல்லுங்க. ஈஸ்வரி எப்படி இருக்கா? அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சௌக்கியமா? இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன முதலாளி பண்ண போறீங்க? என் சங்காத்தமே வேண்டான்னு தானே என்ன நீங்க தள்ளி விட்டீங்க. அப்படி இருக்கிற நீங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதோ காரணத்தோட தானே இதை பண்ணியிருக்கணும். நேரடியா விஷயத்துக்கு வாங்க முதலாளி. ஒன்றும் இல்லை சரணா, உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன வேலை? அது வந்து ஒரு நிமிஷம் முதலாளி. அன்னைக்கு மாதிரி ரம்யா ஃபாரினுக்கு போறா, அதை நீ தான் தடுக்கணும். அப்படி ஏதாவதுன்னா தயவு செஞ்சு நீங்களே ஃபோனை கட் பண்ணிருங்க. அதுதான் டீசெண்டா இருக்கும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது வேற விஷயம். என்ன முதலாளி? ஃபோனில் வேணாமே, நாளைக்கு வீட்டுக்கு வரியா? நம்ம நேரில் பேசிக்கலாம். பரவாயில்ல, என்னன்னு நீங்க ஃபோன்லயே சொல்லுங்க. என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிடுறேன். இல்லை சரணா, நீ பேசுறதுலே தெரியுது என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு. அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை ஃபோனில் கேட்டு நீ அது முடியாதுன்னு சொல்லிட்டீன்னா நான் என்ன பண்ணுறது? நீ நேரில் வாப்பா, நம்ம உட்காந்து பேசலாம். நீ உன் முடிவை சொல்லு. சத்தியமா இது ரம்யா சம்மந்தப்பட்டதோ என் குடும்பம் சம்மந்தப்பட்டதோ கிடையாது, வேலை சம்மந்தப்பட்டது தான். நீ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சரவணா, என்ன சொல்ற? சரி முதலாளி, நான் நாளைக்கு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. ஓகே முதலாளி. இவ்ளோ அவசரமா எங்க போறீங்க? வெளியில நம்ம ஒரு சித்தரம்மாவை பார்த்தோம்ல, அவங்க நம்ம வீட்டு தெருவுல நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு இப்படி ஓடுறீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதுமா, நீ விடு. என்னப்பா? மா, என்ன ஞாபகம் இருக்கா? காலையில பாத்தீங்களா, கார் ரிப்பேர் ஆகி நாங்க ரோட்ல நின்னுட்டு இருந்தோமே. ஞாபகம் இருக்கு. கோயிலுக்கு போறதா சொன்னியே, சாமி தரிசனம் கிடைச்சதா? இல்லம்மா, அதுக்குள்ள எங்க பணத்தை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு இழப்பு வரும்னு சொன்னீங்களேம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அது நான் சொல்லி நடந்ததில்ல, உன் கர்ம வினைதான் அதுக்கு காரணம். நான் சொல்லலைன்னாலும் அது நடந்திருக்கும். ஏதோ ஒண்ணு. ஆனா நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. நான் காசு போடாம விட்டது என் தப்பு தான். நீ வசதியில எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போ, அதுக்காக நீ குடுக்கற காசை நான் அப்படியே வாங்கிக்கிறதுக்கு உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டியா? எனக்கு 1 ரூபா போதும், அதை மட்டும் தா. ஐயோ சாரிம்மா, நீங்க 1 ரூபாய் தானே வாங்குவீங்க, தெரியாம பண்ணிட்டேன். அது ஒரே நிமிஷம். ரம்யா, உடனே உள்ள போய் ஒரு 1 ரூபாய் காயின் எடுத்துட்டு வா போ. சரிப்பா. வேணாம், நீ போய் எடுத்துட்டு வா.
சரிம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நடிப்பை தொடரலான்னு இருக்க? இது ரொம்ப நாளைக்கு தாங்காது. மண்ணை பொழந்துக்கிட்டு வர செடி மாதிரி சீக்கிரமே உண்மை உன்னை பொழந்துக்கிட்டு வெளியில வரும். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீ காப்பாத்திக்கிட்டு வர்ற பொய்ய பத்தி, உன் வாழ்க்கை துணைய பத்தி, உன் காதல், கனவு, உன் ஏமாற்றம், உன் எதிர்காலம், இது எல்லாமே எனக்கு தெரியும் கண்ணு. கவலைப்படாத, இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். நீ இழந்தது சீக்கிரமே உனக்கு திரும்ப கிடைக்கும். உன்னை விட்டு விலகி போனவன் சீக்கிரமே உன்னை தேடி வருவான்னு சொன்னேன். என்ன பேசுறீங்க? அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவன் எப்படி என்ன தேடி வருவான்? யாரு யாரோட சேரணுங்கிறது ஆறறிவுள்ள மனுஷன் முடிவு பண்றது கிடையாதுமா. பேரறிவுள்ள அந்த எம்பெருமான் முடிவு பண்றது. நமக்கு மேல உள்ள சக்தி தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். அத நீ புரிஞ்சுக்கிற நேரமும் வரத்தான் போகுது. இப்ப நீங்க போட்டிருக்கிறது தப்பு கணக்கு. இந்த கணக்கு சீக்கிரமே சரியாயிடும். விதி உங்களை திரும்பவும் ஒன்று சேர்க்க போகுது.